முற்றிலும் மாறுபட்ட மனதை பதற வைக்கும் மாய உலகம். உங்களின் மதிநுட்பத்திற்கு விடப்படும் சவால். காணத் தயாராகுங்கள். பஞ்சபூத சக்தியை அடக்கியாளும் வலிமை பெற்ற சித்தர்கள் பல்வேறு விதமான மாயாஜால வேலைகளை நிகழ்த்திக் காட்டியுள்ளனர். அவர்களுடைய மாய சித்துக்கள் ஆகருடனம், உச்சாடனம், வித்துவேடனம், மோகனம், வசியம், காருட வித்தை, முட்டி பிரசன்னம், ஆகாய பிரசன்னம், பராஜய பிரசன்னம், ஆதரிசனம், இந்திரஜாலம், மகேந்திர ஜாலம், அக்னி தம்பம், ஜல தம்பம், வாயு தம்பம், சுக்குல தம்பம் மற்றும் கட்கத் தம்பம் போன்ற பெயர்களால் அழைக்கப்படுகின்றன. இது ஜெயா டிவி வழங்கும் மந்திரம் ஒரு தந்திரம். மேஜிக் பார்த்துருக்கீங்களா? மேஜிக் பிடிக்கும். ஓகே, இதுக்கு முன்னால ஏதாவது மேஜிக் பார்த்துருக்கீங்களா? பார்த்ததில்லை, இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க போறீங்க. ஓகே, உங்களுக்கு மேஜிக் பிடிக்குமா? ரொம்ப பிடிக்குமா, கொஞ்சம் பிடிக்குமா? ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிடிக்கும். உங்க கையில என்ன வச்சிருக்கீங்க? ஏதாவது இருக்கா? உங்க பாக்கெட்ல வச்சிருக்கீங்களே, என்ன இருக்கு? என்னம்மா? நீங்க ட்ரை பண்ணி பாருங்க அந்த மாதிரி. ஊதி பாருங்க. எதாச்சியாக நாங்கள் வந்தோம். நாங்கள் இங்கே வந்த இடத்துல தயா சாரை நாங்கள் மீட் பண்ணோம். இந்த ப்ரோக்ராமை நாங்கள் டிவியில் ஜெயா டிவியில் தான் பார்த்துருக்குறோம். நல்லாயிருக்கும். பட்டு ரியலில் பார்க்குறப்போ இன்னும் நல்லா இருந்துச்சு. சாக்லேட் எல்லாம் வச்சு ஜாயின் பண்ணி எல்லாம் பண்ணியிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு, நல்லா என்ஜாய் பண்ணோம். டிவியில் தான் பார்த்துருக்குறோம் மேஜிக்கு. இப்போ நேரடியாக பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்குது. நம்பவே முடியலை எங்களால், இப்படியெல்லாம் இருக்குமான்னு. நல்லா பண்ணார். தேங்க்யூ ஜெயா அங்கிள். தேங்க்யூ ஜெயா டிவி. பார்வையாளர்களிடமிருந்து பெறப்பட்ட மிட்டாய்களை ஒன்றோடொன்று இணைத்தும் மீண்டும் பிரித்தும் காட்டி அசத்திய தயா அடுத்ததாக நிகழ்த்தி காட்டப் போகும் மேஜிக்கை காண காத்திருங்கள். இடைவேளைக்கு பிறகு. சூதாட்டம் என்பது பணம் அல்லது பெரும் மதிப்பிலான பொருட்களை பணயமாக வைத்து ஆடுகின்ற ஆட்டமாகும். இந்த ஆட்டத்தின் முடிவு இறுதி வரை நிச்சயமற்றதாகவே இருக்கும். பல நாடுகள் சூதாட்டத்தை கட்டுப்பாடுகளுடன் அனுமதிக்கின்றன. சில நாடுகள் சூதாட்டத்தை தடையும் செய்துள்ளன. தமிழில் தோன்றிய நீதி நூல்கள் பல சூதாட்டம் ஒரு கொடும் குற்றம் என அறிவுறுத்துகின்றன. இந்தியாவின் பழமையான நூல்களான மகாபாரத கதையும் நடன் கதையும் சூதினால் விளையும் கேட்டை அடிப்படையாக கொண்டவை. இப்போ
கேம்பிளிங் மேஜிக் ஒன்று நான் பண்ண போகிறேன். நீங்கள் எப்போவுமே வந்து லாஸ் வெகாஸுங்கிற இடம் யூஎஸில் இருக்குல்ல, லாஸ் வெகாஸ், நீங்கள் எங்கே அங்கே போனால் எப்போவுமே இந்த கலந்துக்கூடாது இந்த கேமில் அப்படிங்கிறதுக்கு வேண்டி ஒரு அவேர்னஸ்க்கு வேண்டி இந்த ஏதாவது கேம்பிளிங்கில் கலந்துருக்கீங்களா சார்? கத்தாரில் இருக்கா அங்கே? இல்லை, கேஷினோ இருக்கா? கலந்துக்கிட்டது இல்லை, ஆனால் தெரியும், சின்ன சின்ன தெரியும். ஓகே சார், அந்த மாதிரியான கேம்பிளிங்கில் கலந்துக்கூடாதுங்கிறதுக்கு வேண்டி ஒரு அவேர்னஸ்க்கு வேண்டி இந்த மேட்ச் ஒரு கார்டு டேர்ன் பண்ணியிருக்கேன். நான் சூஸ் பண்ணது இது வந்து கிங் ஆஃப் டைமண்ட். நோ கன்ஃபியூஸ், எந்த கன்ஃபியூஸும் கிடையாது. ரொம்ப ஸ்லோவாக இந்த கார்டை டேர்ன் பண்ணியிருக்கேன் சார். நீங்கள் உங்கள் விரலை இப்படி பிடிங்க, இப்படி வைங்க. நான் இந்த கார்டு அப்படியே உங்கள் கையில் கொடுத்துருக்கேன். வேறு எதுவுமே நான் எந்த மூவும் எந்த இதுவும் உங்களை சீட் பண்ண கிடையாது. என்ன கார்டு இருக்குது உங்கள் கையில்? ஏதாவது டவுட்? 2 பேருக்கு பயங்க. ஒரு தடவை பார்த்துட்டு காட்டிவிடுங்க சார். லாஸ்ட் டைம் ஓகே சார், இட்ஸ் கிங் ஆஃப் டைமண்ட். உங்கள் கையில் நான் ஒரு கார்டு கொடுத்தேன், இது கிங் ஆஃப் டைமண்ட் சொல்லி கொடுத்துருக்கேன். இனி நீங்கள் கரெக்டாக வாட்ச் பண்ணால் நீங்கள் என்ன பணம் கட்டினாலும் அது டபுளாக மாறும் அப்படிங்கிறது தான் கேம்லிங்கோட ரூல். ஓகேவா? சரி, பார்க்காம தான் பதில் சொல்லணும். பார்த்துட்டு சொன்னீங்கன்னா நீங்கள் தான் எனக்கு கிஃப்ட் தர வேண்டியது, நான் தர மாட்டேன். ஓகே, என்ன கார்டு இருக்குது? கிங் ஆஃப் டைமண்ட். எனி டவுட், எனி கொஸ்டின்ஸ்? ஏதாவது டவுட் இருக்கா அதில்? இல்லை. நெக்ஸ்ட் நான் அடுத்த ஒரு கார்டு டெயின் பண்ணுறேன். இதோட பேர் தெரியுமா? ஆர்டின் குயின். இது வந்து குயின், இது கிங். ராஜா, ராணி, வேற எதுவும் கிடையாது. என் கையில் ராணி இருக்காங்க, உங்கள் கையில் ராஜா. நான் இந்த ராணி கார்டு அப்படியே டேர்ன் பண்ணியிருக்கேன், வேற எதுவும் பண்ணல. ஜஸ்ட் 1 2 3. உங்கள் கார்டை எடுத்தேன்னா எடுக்கலையே சார்? எடுக்கல. ஷூரா? ஷூர். யாராவது பார்க்கக்கூடாதாண்ணா? எடுத்தேண்ணா? சரி, ஓகே. இப்போ உங்கள் கையில் வந்து என்ன கார்டு இருக்கு? எடுத்த கிங் டைஸ். ஒரு தடவை காட்டிடுங்களேன் என்ன இருக்குன்னு. இது கிங் ஆஃப் டைமண்ட், இதில் டவுட் இல்லை. இப்போ நான் எடுத்தேன்னு எடுக்கலையா சார்? எடுக்கல. சரி, இப்போ சொல்லுங்க என்ன கார்டு எடுத்திருக்கேன், என்ன கார்டு உங்க கையில இருக்கு? என்னோட கையில கிங் டைமண்ட், உங்க கையில குயின் ஆர்டின். குயின். 1 2 3 பார்க்காம கரெக்டா பதில் சொன்னீங்கன்னா 1 லட்சம் ரூபாய் உங்களுக்கு கிஃப்ட். நீங்க பார்க்க கூடாது எது மேல என்ன கார்டு இருக்கு, கீழே என்ன கார்டு. கரெக்டா சொன்னீங்கன்னா 1 lakh rupees உங்களுக்கு. கிங் டைமண்ட், கீழே குயின் ஆர்டின். சரி, தப்பா இருந்தா ஒரு கண்டிஷன், நீங்க எந்த காசும் தர வேண்டாம், எந்த கேம்லிங்லயும் இந்த மாதிரி நீங்க போய் கலந்து கூடாது. அதான். ஓகே சரி, கிங் சொன்ன மாதிரி இருக்கான்னு பார்ப்போம். ஓகேவா? மேல என்ன கார்டு சொன்னீங்க? மேலே நான் வந்து கிங் ஆர்டின், சாரி கிங் டைமண்ட் சொன்னேன், கீழே குயின் ஆர்டின். அப்படியே ஸ்லோவாக டேர்ன் பண்ணி காட்டிடுங்க ஆடியன்ஸ்க்கும். நீங்களும் பாருங்க, நீங்கள் தான் சொல்லணும். ரெண்டுமே நம்ம நினைப்போம், நான் 2 பேர் நீங்கள் போகிறீங்க, சரி 10,000 10,000 நீ 20,000 தானே, நான் கிங் கட்டுறேன் நீ குயின் கட்டு, வந்த 1 லட்சம் ரூபாய் அப்படின்னு நினச்சி நீங்கள் கிங் சொல்லலாம், அவங்க குயின் சொல்லலாம். ஆனால் ரெண்டுமே அங்கே இருக்காது. ஏன்னா அவங்க கேம்லிங் வந்து அவங்க ப்ரொஃபஷனல், ரொம்ப ஸ்பீடாக பண்ணுவாங்க. அதனால் எந்த சூழ்நிலையிலும் அந்த மாதிரி டூரிஸ்ட் பிளேஸில் போகும்போது நீங்கள் எங்கே இந்த பணத்தை வச்சு விளையாடுற இடத்துல கலந்துக்க வேண்டாம், பார்க்காம வெளியே வர்றது நல்லது. ஜெயா டிவியில் கண்ணாடியை திருப்பி போடுற மாதிரி கொண்டு பண்ணுறீங்களா? அது இன்னொரு தடவை பண்ணுறீங்களா? சரி சார், அந்த மேஜிக் எதனால் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது? அது எப்படி மூவ் ஆகுதுன்னு தெரியல, நல்லா இருந்துச்சு. ஓகே, சரி, அந்த மேஜிக் உங்களுக்கு வேண்டி நான் திரும்பியும் அந்த மேஜிக் நான் பண்ணுறேன். உங்கள் கண்ணாடி கொஞ்சம் கொடுங்க. இது ஓகே. என்ன மெட்டீரியல் சார் இது? பிளாஸ்டிக் ஃபைபர். ஓகே, இது பவர் கிளாஸா இல்லை நார்மல் கூலிங்கா? ஓகே. எவ்வளோ இது வாங்கி எவ்வளோ வருஷம் ஆச்சு? எவ்வளோ மாதம், வருஷம்? எங்கே வாங்கினீங்க? கத்தாரில். கிளியராக வாட்ச் பண்ணுங்க. கிளியர். இந்த கிளாஸ் இங்கே பாருங்க, இந்த இடத்துல. நீங்க ட்ரை பண்றீங்களா? ட்ரை. என்கிட்ட ஒரு கிளாஸ் வாட்டர்.
ஓகே, தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போது சூதாட்டத்தின் விளைவை காடுகளில் நிகழ்த்தி காட்டிய தயா பார்வையாளரின் விருப்பத்திற்கேற்ப கூலிங் கிளாஸை கண் பார்வையால் நகர்த்தி காட்டினார். இதைத் தொடர்ந்து ஒரு வாட்டர் பாட்டிலையும் கண்ணாடி டம்ளரையும் தேர்ந்தெடுக்கும் தயா நிகழ்த்தி காட்டப் போகும் மேஜிக் என்ன? காண காத்திருங்கள். இடைவேளைக்கு பிறகு அதிசயங்களை நாம் படித்து தெரிந்து கொள்ளும் போதோ அல்லது ஒருவர் சொல்ல நாம் கேள்விப்படும் போதோ அதற்கு கற்பனையான உருவத்தை நம் மனதில் உருவாக்கி அதன் பிரமிப்பை உணருவோம். ஆனால் இங்கே நடக்கப் போகும் அதிசயத்தின் பிரமிப்பை உணர கற்பனையான உருவம் தேவையில்லை. அனைத்தையும் உங்களுடைய கண்களினால் நேரடியாகவே காணலாம். தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ கையெடுத்த என்ன ஆகும்? இந்த கையை விட்டு எடுத்தோம்னா எது விழுகும்? பாட்டில் விழுந்துடும். ஓகே, கை எடுத்தோம்னா என்ன ஆகும்? தண்ணி கண்டிப்பா கொட்டிடும். வாட்ச் கொட்டிடுமா? யார் சொல்லி கொடுத்தா தண்ணி கொட்டிடும்னு உங்களுக்கு? சயின்ஸில். ஏன்னா புவியீர்ப்பு விசை இருக்கு, அதனால தண்ணி கொட்டிடும். ஆனால் என்னோட மேஜிக் மாஸ்டர் எனக்கு என்ன தெரியுமா சொன்னாரு? கை எடுத்தாலும் தண்ணி அப்படியே நிற்கணும், அதுதான் மேஜிக். ஓகேவா? வாட்ச் ஊதியிருக்கேன். கொட்டுதா? இப்போ நான் நிறுத்த சொல்றேன். அப்படியே ஸ்டாப் 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 ஆயிடுச்சா? நிறுத்துதா தண்ணி? திரும்பி இந்த கை இப்படி வச்சிருக்கேன், டேர்ன் பண்ணியிருக்கேன், திரும்பி கை எம்டி, அப்படியே திரும்பி நான் ஊத்துறேன். இப்போ கொட்டுதா தண்ணி? என் கையில் ஒரு டம்ளர் இருக்கு. கிளியர்? இது கிளாஸ் தானே? செக் பண்ணி பார்த்துருங்க சார். எல்லாரும் வாங்கி ஒரு தடவை செக் பண்ணிடுங்க. அது கிளாஸ் தானே? சாலிடா இருக்கா? இது ரப்பரா ஏதாவது? சார் கிளாஸ் இருக்கு இங்க. கிளியர்? சார் இது ஊதுனா உடையுமா? உடையாது. இப்படி பார்த்தோம்னா உடையுமா? உடையாது. தட்டினோம்னா தட்டினா உடைஞ்சிருமா? இதுக்கு மேல தட்டினா உடைஞ்சிரும். ஆனா எதுவுமே செய்யாம இதை உடைக்க முடியுமா? முடியாது. பாருங்க. நான் டம்ளர் அப்படியே பிடிச்சிருக்கேன்.
சரி இன்னொரு மேஜிக் இருக்கு, ரொம்ப இன்ட்ரெஸ்ட். அப்படியே என்னங்க வர வேணாங்க, கிளாஸ் இருக்கு. இந்த தலையை எடுத்து அங்கே, அந்த தலையை எடுத்து இங்கே மாற்றி வைக்கிட்டா ஓகேவா? பரவாயில்லையா? செய்யுமா? ரெடியா? உனக்கு பிடிச்சிருக்க இந்த தலை? இல்லை இந்த தலை எடுத்துக்கிறியா? கொஞ்சம் பெருசா இருக்கு. என் தலை தான் எனக்கு பிடிச்சிருக்கு. ஓகே, எனிவே தேங்க்யூ வெரி மச். நல்லா ரசிச்சிங்க. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள். இது ஜெயா டிவி வழங்கும் மந்திரம் ஒரு தந்தை. தேங்க்யூ. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து நேரில் இந்த மாதிரி ஒரு ரியல் ஷோ பார்க்குறோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. இவ்வளோ கிட்டக்க வச்சு பார்த்தது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஆக்சுவலாக என்ன வாட்டர் கேனில் உள்ள பாட்டிலில் தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் வெளியில் எடுத்துகிட்டு மறுபடியும் மூடியை ரிமூவ் பண்ணிவிட்டு பாட்டிலை கவுத்துறாரு. பட் தண்ணி எதுவும் கீழே வரலை. ஸோ அவர் எப்படி பண்ணுறாரு அப்படின்றது வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயந்தான். எனக்கு அந்த மேஜிக் ஷோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த கிளாஸ் உடைச்சதுனால அந்த ஐ கிளாஸ் மூவ் பண்ணது எப்படி ரொம்ப அமேசிங். இரண்டு மிட்டாய்களை ஒன்றோடொன்று இணைத்தும் மீண்டும் பிரித்தும் காட்டியது. சூதாட்டத்தின் வலிமையை சொல்லும் விதமாக பார்வையாளரின் கையில் இருந்த கார்டுகளை அவருக்கு தெரியாமலேயே மாற்றியது. கூலிங் கிளாஸை கண் பார்வையால் நகர்த்தியது. இறுதியாக கண் பார்வையால் கண்ணாடி டம்ளரை உடைத்து காட்டியது என பல்வேறு விதமான மாயாஜாலங்களை நிகழ்த்தி காட்டிய தயா மேலும் பல வியக்க வைக்கும் மேஜிக்குகளோடு உங்களை சந்திக்கப் போகிறார். காண காத்திருங்கள் அடுத்த வாரம் வரை.